வணக்கம். செல்வகுமாரின் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கான சிறப்பு வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 18 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு ஜூலை 18, நேற்றைக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை இரவே சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 86 மில்லிமீட்டர் மதுராந்தகம் தாலுகா அலுவலகத்தில் பொழிந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர் மழை. மாமல்லபுரம் பிடபிள்யூடியில் 47 மில்லிமீட்டர். சென்னையில் பார்த்தீங்கன்னா மணலில் 29 தான். ஆனால் இன்றைக்கு அதிகமான மழை இருக்குது. இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரி பாக்கத்தில் நேற்றைக்கு 49 மில்லிமீட்டர் மழை, 50 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி நல்ல மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது. வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் 35 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், திருவள்ளூரில் திருத்தணியில் 74 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருத்தணி கும்மிடி பூண்டியில் 52 மில்லிமீட்டர், பூண்டியில் 45 மில்லிமீட்டர், ரெட் ஹில்ஸ் 44 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டு 30 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை 21 மில்லிமீட்டர், ஆர்கேபேட்டை 18 மில்லிமீட்டர் என்று வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. விழுப்புரத்தில் கூட செஞ்சியில் 67 மில்லிமீட்டர் மழை. செஞ்சி அதே போல அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோர மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களிலே இருக்கிறது. உறுதியாக வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒடிசா மற்றும் ஆந்திர பகுதியை கீழடுக்கிலும், ஆந்திர பகுதியில் வங்கக்கடல் பகுதியில் கீழடுக்காகவும், மத்திய ஆந்திர பிரதேசத்தில் இடையடுக்காகவும், வட தமிழ்நாட்டை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் மேலடுக்கையும் ஒரு சாய்ந்த பம்பரம் போல் சுழலும் என்று சொல்லி இருந்தபடியே சாய்ந்த பம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது. இது வட உள் மாவட்டங்களில் இருந்து, அதாவது இன்னும் சொல்ல போனால் வட இந்திய நிலப்பகுதியில் இருந்து, பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருந்து குளிர்ந்த காற்றை தமிழ்நாடு வரை கடத்தி கொண்டு வருகிறது. அரபிக்கடலில் இருந்து மங்களூரு மற்றும் உடுப்பி வழியாகவும் நீராவி காற்று நுழைய, கேரளா வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக நீராவி காற்று வடகடலோர மாவட்டங்களில் வந்து குவிய, குளிர்காற்றும் வெப்ப நீராவியும் ஒன்றிணைந்து மேகமூட்டத்தை அதிகப்படுத்தி மேக உற்பத்தியையும் மழைப்பொழிவையும் கூட்டப் போகிறது. இதில் நேற்றைக்கு பெய்த மழைப்பொழிவை காட்டிலும் இன்றைக்கு மேலும் கூடுதல் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும், கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில் நீடித்த நின்ற மழை, அதாவது பிற மாவட்டங்களில் கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் விட்டு விட்டு சாரல் விட்டு விட்டு மழை இருந்தாலும் காற்று குவிதல் அதிகமாக நடைபெறக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூரும் சென்னையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் இருந்தே மழை தான் இன்றைக்கு. டெல்டா மாவட்டங்களோட திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது. காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி மற்றும் அதனைத் தொடர்ந்து இன்று இரவு அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கும் நல்ல மழைப்பொழிவு நள்ளிரவுக்குள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மழைப்பொழிவு கூட நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள் நிறைவடைந்துவிடும். ஆனால் பொழுது விடுவதற்குள் நிறைவடைந்துவிடும் வடகடலோரத்தில். ஆனால் நாளை சனிக்கிழமை 19ஆம் தேதி மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற அதே வேளையில் 20ஆம் தேதி காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. 20ஆம் தேதி காலையும் அந்த மழைப்பொழிவு தொடரலாம்.
பொழுது விடிந்தும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரிக்கு பொழுது விடிந்தும் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையும் மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து 20ஆம் தேதி பகலிலே கடும் மேகமூட்டமாகவும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே தூறலை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வடகிழக்கு பருவமழை காலம் போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி வரை, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள் அமையும். கண்டிப்பாக திருவள்ளூரும் சென்னைக்கும் தூறல் போட்டுக்கொண்டே இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை. அதே போல திங்கட்கிழமையும் மழை தொடர வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமையும் சென்னைக்கும், திருவள்ளூருக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி உள்ளே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு திங்கட்கிழமையும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கும் மழை, திங்கட்கிழமை காலைக்கு பிறகு கூட மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை நாள் முழுவதும் மேகமூட்டமாகவும் மழை தூறலும் போட்டுக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக 20, 21 ஞாயிறு, திங்கள் 2 நாளும் ஒரு வடகிழக்கு பருவமழை காலம் போல, தென்மேற்கு பருவமழை காலம்தான். ஆனா ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடர்மழை பொழிவை, தூறல் மழை பொழிவை, மேகமூட்ட வானிலையை, குளிர்ந்த சீதோஷ நிலையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று குவிதல் என்பது வடகடலோர மாவட்டங்கள் அமைந்து 20ஆம் தேதி 21ஆம் தேதியும் அதே போல் வானிலையை கொடுக்கலாம். இரவு 22ஆம் தேதி காலைக்கு பிறகு இது விலகிவிடும். அதாவது சரியாக சொல்ல போனால் இன்றும் நாளையும், இன்று மாலை, இரவு, நள்ளிரவு மழை, நாளை சனிக்கிழமை இரவு, அதிகாலை, காலை, மதியம் வரைக்கும் கூட நீடிக்கலாம். இடைவெளி கொடுத்து மீண்டும் மாலை மழை தொடங்கிடும். ஞாயிற்றுக்கிழமை மாலை மழை தொடங்கினால் மீண்டும் திங்கட்கிழமை பகலிலும் காலையிலும் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. தூறலாக, சாரலாக, தொடர் மழை பொழிவாக, மேகமூட்டமாக, குளிர்ந்த சீதோஷ நிலையாக இருக்கும். திங்கட்கிழமை இரவும் மழை இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை தெளிவடைந்துவிடும். ஆக 19 இரவு, 20 பகல், 20 இரவு, 21 அதிகாலை வரைக்கும் கண்டிப்பாக இந்த மழை பொழிவு 2 நாட்களுக்கு தொடர் மழை பொழிவாக, மேகமூட்ட வானிலையாக, ஒரு பருவமழை, வடகிழக்கு பருவமழை காலம் போல தென்மேற்கு பருவமழை காலம் சென்னை மற்றும் திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அதற்கு வடக்கே வட உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவாக இல்லாவிட்டாலும் 10-15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு, திருவள்ளூருக்கும், செங்கல்பட்டிற்கும், காஞ்சிபுரத்திற்கும் ஆங்காங்கே ஒரு 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுக்கலாம். 20 சென்டிமீட்டர் கூட ஓரிரு இடங்கள்ல அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20 சென்டிமீட்டர் கூட அமையலாம் வரக்கூடிய நாட்களிலே என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அடுத்த நிகழ்வின் காரணமாகவும். ஆக குறிப்பாக அதிக மழைப்பொழிவு, நிறைய மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை அறுவடை உள்ளிட்ட பணிகளை வைத்திருப்பவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.